Hi friends, welcome back to our channel. Today வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ரெண்டு சந்தோஷமான மொமெண்ட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மை பேபியோட ஃபேஸை ரிவீல் பண்ண போகிறேன். செகண்ட் ஒன் இஸ் விநாயகருக்கு ஆடி மாதம் முதல் பொங்கல் வைக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் எழுந்துச்சு வீட்டில் இருக்க வேலையை எல்லாமே முடிச்சுட்டு பொங்கலுக்கு கிளம்பிட்டோம். பொங்கலுக்கான தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு சரி நம்மளும் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதுக்குள்ளே சரி நம்ம பொங்கல் வைக்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எந்த விசேஷம் நடக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பொங்கலுக்கு ஆடி மாதம் வைக்கிறது ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கே வைப்போம். நானும் பாப்பாலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். ஏன்னா மயிலாப்பூர்லேருந்து இங்கே வர்றதுனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க எல்லாமே முன்னாடியே வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்துருந்தாங்க. வந்துட்டு இப்போ பொங்கல் வைக்கலான்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கலும் பொங்க போகுது. பொங்கல் பொங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி சொல்லிவிட்டு பொங்கலும் பொங்கி வளைஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், வெல்லம் போடுவோம். பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் எல்லாருமே இப்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே புகையில ஏன் உக்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அது நம்மளோட ட்ரெடிஷ்னல் இல்லை. நம்ம இப்படி வச்சு இப்போ பொங்கல் வைக்கிறது தான் ட்ரெடிஷ்னல், நம்மளோட வழக்கமும் கூட. அதனால் கொதிக்கிற டைமில் நாங்கள் அதுக்குள்ளே பேசிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா கோயிலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க குட்டி கோயில் தான். விநாயகர் மட்டும் இருப்பார் இந்த கோயிலுக்குள்ளே. இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில்னு சொல்லுவேன். ஏன்னா விநாயகர் இருக்கார், நான் அவர்கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். சாதம் நல்லா வெந்துட்டோன்னே நம்ம வெல்லம் போட்டு நல்லா கிண்டி எடுத்தோன்னே வேலை முடிஞ்சது. அதுக்குள்ளே நெய் ஊற்றி திராட்சை முந்திரி எல்லாமே போட்டு நல்லா வறுத்து அதில் கொட்டினா வேலை முடிஞ்சுது. பொங்கலும் வச்சு முடித்தாச்சு. ஃபஸ்ட் டைமாக பப்போ இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக பார்த்துக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் என் குழந்தைய நல்லபடியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேம் வைக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் எந்த தடையும் இல்லாமல் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொங்கல் வச்சதை நெய்வேத்தியம் பண்ணி சாமி நல்லா வேண்டிக்கிட்டு சரி நம்மளும் கோயிலை நல்லா சுற்றிட்டு வந்துட்டு இந்த பசங்களும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க எல்லோரும். 1 வீக் மேலே ஆயிடுச்சு பார்த்து. சொன்னால அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லோரும் பாசமல்லையே பொழிஞ்சிட்டாங்க. சரி நம்மளும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே டிஃபன் ரெடியாக இருந்தது. டிஃபன்லாம் சாப்பிட்டு ஒரு பொங்கல் ஒரு கரண்டி வச்சுட்டு சரி நம்மளும் முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க போகிறீங்க என்னோடய பாப்பாவோட ஃபேஸை. பார்க்கலாமா வாங்க. இவன் தான் என்னோட பப்பு. ஃபஸ்ட் டைமாக குன்றத்தூர் வர்றதுனால எல்லா வீடியோவும் சுற்றி பார்த்துட்டு இருந்தார், பங்களாவை எல்லாமே. செம்ம ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மொமெண்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபேமிலி vlog பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.